ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து கேட்டிருக்கீங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர், இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான், இதுக்கு முன்னாடி நடந்தது. இதை நீங்கள் மாடலாக கன்சிடர் பண்ணி படிங்க. தியரி கொஸ்டினை பொறுத்தவரை நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கன்ஃபார்ம் வரும். ஸோ அதை நல்லா படிச்சிருங்க. அந்த ப்ராப்ளம் கொஷின்ஸு, கால்குலேஷன், ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தல அந்த மாதிரி கொஷின், ஈக்குவேஷன் டைப் அதுதான் வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ அது எப்படி வேணாலும் அவங்க வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு கிடைக்கிற கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற கொஷின்ஸ், நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற கொஷின்ஸ், அது எல்லாத்துலேயும் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து படிங்க. ஒரு கொஷின் இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஷின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உடனடியாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இந்த கொஷின் பேப்பரை இப்போ டவுன்லோட் பண்ணுவீங்க. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண உடனே இன்றைக்கே இல்லை நாளைக்கு 2 நாளைக்குள்ளே அது வந்து அந்த கொஷின் பேப்பரை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இந்த கொஷின் மட்டும் இல்லை, எந்த கொஷின் பார்த்தாலும் அது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம், கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம வெப்சைட் kalvimini.online அதில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சேனல் கூட அப்லோட் பண்ணலாம் வீடியோஸு. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், கொஷின் பேப்பரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கொஷினை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுற கொஷினை படிங்க. ஓகேங்களா? படித்தாதான் அது வந்து யூஸ்ஃபுல். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையான ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு மனிதர் இருக்கார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புக் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்டாமிக் ஹேபிட்ஸ், அது ஒரு செம்ம புக்கு, படித்தா உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு சில பேஜ் வந்து ரீட் பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது, அப்பப்போ ரீட் பண்ணுறாங்க. இல்லை கன்சிஸ்டன்சினே வச்சுக்கோங்க, கொஞ்சம் பேஜஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க. தென் வந்து அகெயின் வேறு யாராவது அவங்க ஃப்ரெண்டு இல்லை கொலீக்ஸ் யாராவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த புக்கு பாருங்கள், இது நல்லாயிருக்கும், ரிச் டாட் புவர் டாட், ஸோ இதுவும் அப்படிங்கிறப்ப அதையும் வாங்கி வைக்கிறாங்க. அது அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை படிக்கிறாங்க, இல்லை வாங்கி வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஆன்லைனில் வீடியோஸ் நிறையா பார்க்குறாங்க, எப்படி லைஃப்பை க்ரோத் பண்ணுறது அப்படிலாம் பார்த்து அவங்களாம் புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, பெஸ்ட்டு புக்ஸ்லாம் பார்த்து வாங்கி மட்டும் வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு புக் வாங்கி வச்சுருந்தாலும் ஸோ அதை படித்து முடித்தா தான் வந்து அது அவங்களுக்கு வேல்யூ. அது படித்து முடித்தா தானே அதில் உள்ள நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும், அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். படிக்காமல் எவ்வளோ புக் வாங்கி வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தானே, வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட் தானே, அது வாங்கினது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் எவ்வளோ கொஷின் பேப்பர், எவ்வளோ மெட்டீரியல்ஸ், எவ்வளோ மாடல் கொஷின், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு யூடியூப்பில் பார்த்து இல்லை ஆன்லைனில் பார்த்து கலெக்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நோட்ஸில் மார்க் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அது எப்போ நீங்கள் படித்து முடிக்கிறீங்களோ ஸோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் இப்போ நீங்கள் இந்த 3 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் படித்தா தான் உங்களுக்கு யூஸ், இல்லை இந்த 3 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட் தான். எஸ், இந்த கொஷினை பார்த்து வச்சுக்கிறதுனால இந்த 3 நிமிஷம் பெனிஃபிட்டா அப்படின்னா கிடையாது. இதை பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ பார்க்குற அந்த டைமிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல். அதே மாதிரி தான். ஸோ இப்போ அந்த புக்கு எக்ஸாம்பிள் மாதிரி தான், அந்த புக்கை படித்தா தான் அதில் உள்ள நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மார்க் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் மார்க் வரும். சும்மா பார்க்கறதுனால மட்டும், மார்க் பண்ணி வைக்கிறதுனால மட்டும் ஒன்றாக போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு கொஷினை பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த 1 or 2 டேஸ்க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் இன்றைக்கே முடியும்னா இன்றைக்கே இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் படிச்சிருங்க. ஓகேங்களா? இல்லை இன்றைக்கி நான் வேறு ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து இந்த கொஷின் பேப்பரை படிங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. வீடியோ பார்க்குறதுனால நான் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு 10,000 பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10,000 பேருமே படிக்கிறீங்களா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க். பட் அந்த 10,000 படிச்சிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ தயவு செஞ்சு வந்து படிங்க அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப்